மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல மனக்கிளேசங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு நிம்மதியற்ற ஒரு போக்கு தன்மை, ஏதோ ஒண்ணு நம்ம சாதிக்கல, நம்ம செய்யலங்கிற ஒரு வேகம், இது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருப்பதால மனதை அலைபாய விடாமல் திடமாக வைத்துக் கொள்ள வேண்டும். விக்னேஸ்வரரை பூஜை செய்யும் பொழுது உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் நிச்சயமாக அகன்று மனம் ஒரு நிலைப்படும். அப்போ நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் அமையும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானித்து எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் வெற்றி ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு காலமாக அமைகிறது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் அபாரமான வெற்றிகளை தரக்கூடிய தினமாக இது அமையும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில தவிர்க்க முடியாத சில செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பா அந்த வண்டி வாகனங்களை எல்லாம் இயக்கும் பொழுது எதிர்பாராத ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்னா பெரிய ஒரு பாதிப்புன்னு வரணும்னு அவசியம் இல்லை. ஆனா தேவையில்லாத செலவுகள் வந்து சேரும். ஹெட்லைட் உடஞ்சிச்சு, ஒரு 2000 ரூபாய் கொடு, அது போச்சு இது போச்சுன்னு ஒரு சின்ன கவனக்குறைவால வரக்கூடிய பிரச்சனைகள். அதனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காலையில விக்னேஸ்வரரை வணங்கி அந்த நாளை தொடங்கும் பொழுது இது போன்ற தடைகள் எல்லாம் உங்களை பாதிக்காமல் விலகிவிடும். செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் முழு கவனத்தோடு நிதானமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்வது அவசியம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகளும் மன உளைச்சல்களும் வரக்கூடிய தினமாக இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு தன்மையோட சிறப்பாக நீங்கள் விளங்குவீர்கள். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் எதுவுமே உங்களுக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு வகையில் அமையல. எதற்குமே நீங்கள் சற்றே மெனக்கிட வேண்டும். அப்படி நீங்க முயற்சி செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா அதுல வரக்கூடிய வெற்றிகள் ரொம்ப சிறப்பாகவும் மன நிறைவை தரக்கூடிய வகையிலும் அமையும். குறிப்பாக நண்பர்கள் மூலமாக நல்ல உதவிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு முன்னேற்றமான காலகட்டம். முயற்சி செய்வதால் வரக்கூடிய முன்னேற்றம், அதை மனசுல கொண்டு நீங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். சில நல்ல தகவல்களும் உங்களுக்கு வந்து சேரும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்க்கும்போது மிருகசீட நட்சத்திரம். மிருகசீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும். முன்னேற்றமான ஒரு காலமாக இருக்கும். முயற்சிகள் வெற்றியை தரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு பிரச்சனைகளும் மனக்குழப்பங்களும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் காண்பிக்கின்றன. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வெற்றிகளை தரக்கூடிய தினமாக இது அமைகிறது. அடுத்த கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு தன வரவை தரக்கூடிய தினம். பல பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு சூழ்நிலை காண்பிக்கிறது. சில முக்கியமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் போது நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். வழக்கு போன்ற விஷயங்கள்ல கூட பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக உங்கள் செயல்பாடுகள் அமையும். நல்ல ஒரு திருப்பங்களையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடிய ஒரு சிறப்பான தினம். நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு உதவிகரமாக அமைவார்கள். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமான ஒரு போக்கை கையாள வேண்டியது அவசியம். ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய தினமாக அமைகிறது. அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால
எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுதும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து விக்னேஸ்வரரை வணங்கி இந்த காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது தடைகள் எல்லாம் விலகி நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானித்த செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் ஏற்படும். காதல் போன்ற விஷயங்கள்ல கூட வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்கள் செயல்பாடுகள்ல ரொம்ப ஒரு திறமையான ஒரு செயல்பாட்டினால் அதிர்ஷ்டம் கைகொடுக்கும், வெற்றி வாய்ப்புகளும் ஏற்படும். தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாகவும் நல்ல ஒரு வெற்றிகளை பெறுவதற்கு அவர்களே ஒரு காரணமாகவும் அமைவார்கள். பல தடைகளும் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். நீங்க எதெல்லாம் பிரச்சனைகள் வரும் என்று நினைக்கிறீர்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் அவ்வளவு சுலபமாக உங்களுக்கு முடிந்துவிடும். மனசுல ஒரு தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடும் நீங்கள் இயங்கும் பொழுது வெற்றி வாய்ப்புகள் என்பது பிரகாசமாகவே அமையும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உத்திர நட்சத்திரக்காலுக்கு நல்ல பலன்கள். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்பவும் நிதானமான போக்கை கையாள வேண்டும். சில நேரங்கள் அவசர புத்தியால சில காரியத்தை கெடுத்து விடலாம், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள் ஏற்படும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் லாபத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக அமைகிறது. புதிய தொழில் தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா சிறப்பா இருக்கும். நண்பர்கள் உற்ற துணையாகவும் உங்களுக்கு அமைவாங்க. எல்லா தடைகளையும் நீக்கி வெற்றி பெறக்கூடிய நல்ல தினமாக இது அமைவதால் சில முக்கியமான திருப்பங்களை நீங்கள் எதிர்நோக்கி இருந்தால் அந்த திருப்பு முறைகளை எல்லாம் தரக்கூடிய தினம்னு நிச்சயமா நம்பலாம். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு பின்னடைவுகள் உண்டு. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த காரியத்திலும் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இருக்கு. பல நாட்கள் பிரச்சனைகள் இருந்தெல்லாம் கூட விலகிவிடும். தொழில இருந்த தடைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பா ஏற்படுவதால தொழில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். சில பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நல்ல முடிவுகளை எட்டும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரமான விசாகத்திற்கு நல்ல பலன்களும், அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தாமதங்கள் ஏற்பட்டாலும் வெற்றிகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கைமேல் பலன்கிற மாதிரி அவ்வளவு சிறப்பாக நன்மைகள் நடக்கும். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் பாங்க. அதை நீங்க கண்கூடா பாப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களுமே சாதகமாக அமையும். எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க ஒரு 50% நீங்க அதுக்கான ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா 75% உங்களுக்கு அதுக்கான பதில் கிடைக்கும். அவ்வளவு சிறப்பா எந்த ஒரு விஷயமுமே எளிதாக முடியக்கூடிய அளவுல இருப்பதால் முக்கியமான விஷயங்கள் எடுத்து நீங்க கையாளும் பொழுது சிறப்பான வெற்றிகள் ஏற்படுவதற்கு உகந்த நல்ல தினமாக இது அமைகிறது. இதுல இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். நிதான போக்கை கையாள வேண்டும். பூராட நட்சத்திரக்காலுக்கு அற்புதமான நல்ல பலன்கள் எல்லாம் ஏற்படும். அடுத்து உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கும் ஏற்படும். தொடர்ந்து மகர ராசி.
மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சந்திராஷ்டம தினமாக வருகிறது. அதனால குறிப்பா இந்த காலகட்டத்தில் நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். முக்கியமா நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கள்ல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுதும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தேவையற்ற சில செலவுகள், வெட்டி செலவு, தண்ட செலவுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி சில செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக அமைகிறது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பிரச்சனைகள் வந்தாலும் உங்களால் சமாளித்துக் கொள்ளக்கூடிய வகையில் அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப நாள் நடக்காமலாம் இருக்கும் பொழுது அதற்கான முயற்சிகள் இருக்கும் பொழுது அந்த முயற்சிகள் பலிதமாகும். நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீங்க உங்களுடைய பரபரப்பா நீங்க இயங்கினாலும் நல்ல ஒரு பலனை நீங்கள் அடைவீர்கள் என்பது நிச்சயம். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான வெற்றிகள் காத்திருக்கு. சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும். மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான பலன்கள் நிச்சயமாக ஏற்படும். அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய தினமாக இருக்கிறது. உங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த பண வரவு வந்து சேரும். சில நேரங்கள்ல உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடியவங்களை நீங்க சமாதானப்படுத்துவீர்கள், இல்லைன்னா வெற்றி கொள்வீர்கள். தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் மோசமா இருந்தவங்களுக்கு கூட அது நல்லபடியா தேறி அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். சில செலவுகள் ஏற்பட்டாலும் அந்த செலவுகளால் உங்களுக்கு நிறைய ஆதாயங்களும் கிடைக்கும். இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தாமதங்கள் நிகழலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அற்புதமான நல்ல பலன்களே ஏற்படும்.